Hi friends, நம்ம எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல கெமிஸ்ட்ரியில எப்படி எலக்ட்ரானிக் கான்ஜுகேஷன் எழுதணும் அப்படிங்கறத ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரஜன் எலிமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலிமெண்ட் எந்த பிளாக்ல இருக்கு, அது எந்த பீரியட்ல இருக்கும், எந்த குரூப்ல இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப சின்ன வீடியோ தான், ஈஸியா முடிச்சிடுவேன். அதுல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈஸியா யூ கேன் ஈஸிலி predict தி பிளாக் நேம், பீரியட் நம்பர் as well as தி குரூப் நம்பர். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். எதை எடுத்தாலும் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அந்த அட்டாமிக் நம்பர் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, we need to write down the electronic configuration of the given element. எந்த எலிமெண்ட்டுக்கு பிளாக் நேம், பீரியட், குரூப் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அந்த எலிமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை if you are supposed to find out the block and group as well as the period of chlorine வெச்சுக்கோங்க. First we want to write down the electronic configuration. We know atomic number of chlorine is 17, so the electronic configuration will be 1s2, 2s2, 2p6, 3s2 and then 3p5. Electronic configuration எப்படி எழுதணும்னு தெரியல அப்படின்னா, இதோட பார்ட் 1 வீடியோ ஒன்னு இருக்கும். அதுல எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியா எழுதலாம்ங்கறத டெக்ஸ்ட் வச்சு சொல்லி கொடுத்திருப்பேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. So we have written the electronic configuration of the given element. Next என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, finding block name. எப்படி block name கண்டுபிடிக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல so once you written the electronic configuration, next நீங்க என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டாலுக்குள்ள போயிருக்குன்னு பார்க்கணும். இல்ல உங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு நான் சொல்றது அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல லாஸ்டா இருக்கிற ஆர்பிட்டால் என்னன்னு பாருங்க. லாஸ்டா இருக்கிறது என்ன ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால். லாஸ்டா இருக்கிறது என்ன ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால். சோ லாஸ்டா இருக்கிறது என்ன ஆர்பிட்டாலோ அதுதான் இந்த எலிமெண்டோட பிளாக் நேம். அப்ப லாஸ்டா இருக்கிறது p ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனால இதோட பிளாக் என்னவா இருக்கும், p பிளாக்கா இருக்கும். So the element chlorine belongs to p block as the last electron or valence electron enters into p subshell or p orbital. So the element belongs to p block. Once block கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், பீரியட் நம்பர். பீரியட் நம்பரும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் from the electronic configuration itself. So பீரியட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லயே we know இதெல்லாமே என்னது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இங்க வரக்கூடிய அந்த 1 2 2 3 3 இதெல்லாமே என்ன, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இல்ல அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குதா, ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிறது என்னது, ஆர்டர் ஆஃப் செல், செல்லோட நம்பர். 1 நிறுத்தம், இந்த s ஆர்பிட்டல் belongs to first cell, 2 means second cell, 2 second cell, 3 னா third cell, 3 third cell. சோ இங்க இருக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த நம்பர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல இல்ல, இன்னும் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட். இது என்னது, கோஎஃபிஷியன்ட். இருக்கிறதுலயே ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எதுன்னு பாருங்க, highest n value or highest principal quantum number value or highest coefficient எதுன்னு பாருங்க. இதுல highest coefficient என்ன, இந்த நம்பர் 3. இதுதான் highest coefficient. அந்த 3க்கு மேல பெரிய நம்பர் எதுவுமே அங்க இல்ல, இருக்கிற 2 1 தான் இருக்கு. அதெல்லாம் அதோட சின்ன நம்பர். இப்ப பெரிய நம்பர் என்ன, 3. அந்த 3 தான் பெரிய நம்பர். இப்ப பெரிய நம்பர் என்னது, 3. So chlorine belongs to third period. இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பிளாக் கண்டுபிடிச்சிட்டோம், பீரியட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், குரூப் கண்டுபிடிக்கணும். அந்த குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளாக் எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எஸ் பிளாக் எலிமெண்ட்னா அதுக்கு ஒரு மாதிரி குரூப் கண்டுபிடிக்கணும், பி பிளாக் எலிமெண்ட்னா அதுக்கு ஒரு மாதிரி கண்டுபிடிக்கணும், அதே டி பிளாக் எலிமெண்ட்னா அதுக்கு வேற மாதிரி மெத்தட் இருக்கும். மெத்தட்னா ஒரே மெத்தட் தான், ஆட் பண்ணக்கூடிய நம்பர் மட்டும், நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் என்னன்னு பாத்துருவோம். சோ இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா. நான் இப்ப அந்த பிளாக், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லா ரஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, how to find group once we found the block name. பிளாக் நேம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குரூப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நான் இந்த சொல்ல போறேன் நெக்ஸ்ட்ல. சோ
So group number எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். So say for example first we can start with S block. How can we find the group number for S block elements? So S block elements நம்ம first என்ன பண்ணனும்னா number of electrons in last s orbital or valence s orbital. Number of electrons in last s orbital or valence s orbital. Last னு சொன்னாலும் ஒண்ணுதான், இல்ல valence னு சொன்னாலும் ஒண்ணுதான். So valence s orbitalல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. அந்த எலக்ட்ரான் தான் இதோட group number is equal to group number. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் so that you can easily understand. Let us take sodium. We know the atomic number is 11, so the electronic configuration will become 1s2, 2s2, 2p6, 3s1. So only 11 electrons are there in sodium, so we have placed all the 11 in the increasing order of energy level of atomic orbital. That is what we call electronic configuration. So இப்ப நீங்க பாருங்க, இங்க லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எங்க போயிருக்குது, s orbital போயிருக்குது. So this element belongs to s block. So இந்த element s blockல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும், s blockல இருந்துச்சுன்னா எப்படி குரூப் நம்பர் கண்டுபிடிக்கலாம்? நம்ம என்ன பண்ணனும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி லாஸ்ட் s orbital கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு s orbital இருக்குது, இங்க ஒரு s இருக்கு, இங்க ஒரு s இருக்கு. இந்த மூணுலயே கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் என்னது, வேலன்ஸ் s orbital or last s orbital. இதுக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் செல்ல ஒன்னு இருக்கு, செகண்ட் செல்ல ஒன்னு இருக்கு. பட் இதுதான் வேலன்ஸ் s orbital. அதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்கு, நம்மளுக்கு இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த நம்பர் தான் குரூப் நம்பர். அப்போ இதோட குரூப் நம்பர் என்ன, 1. So the element sodium belongs to first group. ஒருவேளை பீரியட் கேட்ட எப்படி கண்டுபிடிக்கலாம், ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இங்க ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன, 3. So the element belongs to third period, belongs to S block and belongs to group number 1. இது வந்து S block element. ஒருவேளை எலிமெண்ட் வந்து S block இல்லாம P block இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதுக்கு வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். So P block இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to find number of electrons in the last p orbital or valence p orbital. அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 12 ஆட் பண்ணிக்கணும். We need to add number 12 along with the number of electrons in the valence p orbital. ஆட் பண்ணோம்னா we will get the group number. எதுக்கு நம்ம ஆட் பண்ணணும், why should we add number 12? அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் S block elements இருக்கும், நெக்ஸ்ட் D block இருக்கும், லாஸ்டா தான் P block elements வச்சிருப்பாங்க. சோ S blockல பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப் இருக்கும். S blockல ரெண்டு குரூப் இருக்கும், குரூப் 1, குரூப் 2. இந்த ரெண்டுமே எங்க வந்துரும், S blockல வந்துரும். S blockக்கு மட்டும் ஏன் ரெண்டு குரூப் தான் இருக்கு, ஏன்னா S orbitalல மேக்ஸிமம் ரெண்டு எலக்ட்ரான் மட்டும் தான் நம்மளால பிளேஸ் பண்ண முடியும். சோ S orbitalக்கு ரெண்டு குரூப், I mean S blockக்கு ரெண்டு குரூப். நெக்ஸ்ட் என்ன வரும், D block வந்துரும். நீங்க D block பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ல இருந்து 12 வரைக்கும் 10 குரூப் இருக்கும். D block எலிமெண்ட்க்கு மட்டும் ஏன் 10 குரூப்ஸ் இருக்கு, ஏன்னா we know D orbitalல 1 ல இருந்து 10 வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அதனால அதுக்கு மொத்தம் 10 குரூப். அப்போ P blockக்கு எத்தனை குரூப் வரும், we know P orbitalல மேக்ஸிமம் 1 ல இருந்து 6 வரைக்கும் தான் எலக்ட்ரான் இருக்க முடியும். சோ குரூப் என்ன இருக்கும், மொத்தம் 6 குரூப் இருக்கும் from 13 to 18. So 13 ல இருந்து 18 வரைக்கும் இருக்கிற 6 குரூப் belongs to P block. 3 ல இருந்து 12 வரைக்கும் 10 groups belongs to D block and the first 2 groups belongs to S block. இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் 12 ஆட் பண்றோம், ஏன்னா P block இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த 12 நம்ம என்ன பண்ணனும், ஆட் பண்ணிக்கணும், so that we can get the exact group number of P block elements. Okay, next இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் ஈஸியா புரியும். எக்ஸாம்பிள் பார்த்துக்குவோம். We can take the same chlorine, இல்ல சிம்பிளா எடுக்கணும் அப்படினா we can take oxygen. Atomic number is 8. The electronic configuration will become 1s2, 2s2 and then 2p4. So here the last electron enters into p orbital. So this element belongs to P block.
Here the highest coefficient is 2. So this element belongs to second period. So the period number is 2. Block is P block. And then next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Group number கண்டுபிடிக்கணும். Group எப்படி கண்டுபிடிக்கலாம்? Number of electrons in the last p orbital. இங்க இருக்குது ஒரே p orbital தான். அது லாஸ்ட்ல எவ்வளவு இருக்கு? 4 electrons இருக்கு. அது கூட நம்ம எவ்வளவு ஆட் பண்ணிக்கணும்? 12 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா we get 16. அந்த 16 தான் group number of oxygen. So oxygen belongs to second period and the 16th group and P block. Okay. So S blockும் P blockும் முடிஞ்சது. Next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? D block elementக்கு எப்படி group கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கணும். D block elementனா என்ன? எந்த எலிமெண்ட்க்கெல்லாம் வந்து லாஸ்ட் எலக்ட்ரான் d ஆர்பிட்டால்ல போகுதோ அது D block. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி லாஸ்ட் d ஆர்பிட்டால் பிளஸ் 2 மட்டும் போட்டா போதும். அதுக்கு 12, இதுக்கு 2. S blockனா எதுவுமே போட தேவையில்லை. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளா எடுக்கணும் அப்படின்னா we can take iron எடுத்துப்போம். We know atomic number is 26. The electronic configuration will be 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 and then 4s2 and then 3d6. பாத்தீங்கன்னா 6 plus 4 10, 10 20 26 அரேஞ்ச் பண்ணியாச்சு. பிளேஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால்ல போகுது? d ஆர்பிட்டால்ல போகுது. So this element belongs to D block. ஓகே, முடிஞ்சது. பிளாக் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா பீரியட் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். இல்ல ஹையஸ்ட் n வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் n வேல்யூ எது? 4. இதுதான் ஹையஸ்ட் n வேல்யூ. So this element belongs to the period 4. fourth periodல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? குரூப் கண்டுபிடிக்கணும். குரூப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? number of electrons in the last d orbital plus 2. இங்க இருக்கிற last d orbital எது? 3d தான். where we have 6 electrons. அந்த 6 கூட எதை ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். so 6 plus 2 will gives 8. so அந்த 8 தான் என்னது? the group number of iron. group number of iron. okay, S block, P block, D block இதெல்லாம் முடிஞ்சது. okay, how can we find the group number for F block element? so F க்கும் அதேதான். block ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து F ஆர்பிட்டால்ல போச்சுன்னா it belongs to F block. அதுக்கு பீரியட் நம்பரும் குரூப் நம்பரும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா they are separately placed in the periodic table. ஒருவேளை குரூப் நம்பர் கேட்டாங்கன்னா F block ஓட குரூப் நம்பர் 3. F block ஓட குரூப் நம்பர் 3. ஏன் 3 ன்னு சொல்றோம்? we know F block elements வந்து ரெண்டு டைப் இருக்குது. லாந்தனைட்ஸ் ஒன்னு, ஆக்டினைட்ஸ் ஒன்னு. லாந்தனைட்ஸ் என்ன? லாந்த நமக்கு அடுத்தது வரது எல்லாமே லாந்தனைட்ஸ். ஆக்டினைட்ஸ்னா ஆக்டினம்க்கு அடுத்து வரக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே ஆக்டினைட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா லாந்தனம் எங்க இருக்கும்? தேர்ட் குரூப்ல இருக்கும். ஆக்டினைடும் தேர்ட் குரூப்ல தான் இருக்கும். சோ தேர்ட் குரூப்ல 6th பீரியட்ல என்ன வரும்? லாந்தனம் வரும். அதே 7th பீரியட்ல அதே தேர்ட் குரூப்ல என்ன வரும்? ஆக்டினைட் வரும். அதனால F block elements belongs to third group. இதுல மொத்தம் 14 elements வரும். ஆக்டினைட்ஸ்ல மொத்தம் 14 elements வரும். இது belongs to third group. Lanthanides belongs to 6th period and actinides belongs to 7th period. So மோஸ்டா F block elementக்கு வந்து பீரியட் கண்டுபிடிங்க, குரூப் கண்டுபிடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. S block, P block, D block மட்டும் தான் இது வரும். இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க எப்ப கேட்டாலும் எந்த எக்ஸாம்ல ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு TNPSC எக்ஸாம் கூட கேட்கலாம். இல்ல ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க அங்க கேட்கலாம். ஒரு டீச்சர் டெட் எக்ஸாம் எழுதுறீங்க, டிஆர்பி எழுதுறீங்க, அதுல கூட கேட்கலாம். சோ எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியலன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு டைம் பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. இந்த வீடியோ வச்சு நீங்க ஈஸியா குரூப் நம்பர், பீரியட், பிளாக்க கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு வீடியோல கெமிஸ்ட்ரியில வேற ஒரு புது டாபிக்கோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.